ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது எது சம்மந்தமாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் எப்போவுமே டெய்லி ஒரு வீடியோ வரும். அதுவும் இந்த ஃபர்டிலிட்டி ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக. அதாவது பார்த்திங்கன்னா அது டயட் டிப்ஸாக இருக்கலாம், இல்லை பார்த்திங்கன்னா ஏதாவது உங்களுக்கு மருத்துவ முறைகள் பற்றின வீடியோவாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு டிப்ஸு சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு உண்டான வீடியோவாக இருக்கலாம். அப்படின்னு டெய்லி ஒரு வீடியோ போடுவோம். அந்த வகையில் நம்ம அப்பப்போ அந்த குழந்தை பேருக்காகவே இருக்கக்கூடிய சில விரத தினங்கள் பற்றியும் நம்ம அப்பப்போ வீடியோ போடுறது உண்டு. ஏன்னா இதை பார்த்து அதை ஃபாலோ பண்ணி பலனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விரதம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சஷ்டி விரதம். இப்போ ரீசெண்டாக தான் லாஸ்ட் நவம்பரில் தீபாவளி டைமில் பார்த்திங்கன்னா, தீபாவளி முடிஞ்ச பிறகு மகா கந்த சஷ்டி விரதம் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. பட் நிறைய பேர் அந்த மகா கந்த சஷ்டி விரதம் 7 நாள் விரதத்தை மிஸ்ஸும் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாதம் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி விரதத்தை இருக்கலாம். இந்த வளர்பிறை சஷ்டி விரதம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பேரை தரும். அதுலேயும் முக்கியமாக மகா கந்த சஷ்டி விரதம் அளவுக்கு ஈக்குவலான மகிமையை தரும். நிறைய பேர் அந்த டைமில் 7 நாள் கண்டினியூஸாக விரதம் இருக்க முடியலை, இல்லைனா இடையில பீரியட்ஸ் ஆகிடுச்சு, இல்லை வீட்டில் சூழ்நிலை சரியில்லை, இப்படி ஏதாவது ஒரு காரணத்தினால மிஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் எல்லாருமே கவலைப்படாமல் மாதம் வரக்கூடிய இந்த வளர்பிறை சஷ்டி விரதத்தை ஆரம்பித்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட கணக்கு அப்படியெல்லாம் இல்லை. சில பேருக்கு ஃபஸ்ட்டு மாத விரதம் இருந்த உடனேயே குழந்தை உண்டாயிரலாம், இல்லை சில பேருக்கு 2 மாதம், சில பேருக்கு 3 மாதம், அந்த மாதிரியான சூழ்நிலைகளை பொறுத்து அவங்களுக்கு இதாகலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்பிக்கையோடு நீங்கள் இந்த வளர்பிறை சஷ்டி விரதத்தை இருக்கணும். நம்ம சேனலில் ஒவ்வொரு மாதமுமே பார்த்திங்கன்னா இந்த வளர்பிறை சஷ்டி திதி ஒவ்வொரு மாதமும் எப்போ வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதம் டிசம்பர் மாதத்துக்கான கார்த்திகை மாதத்திற்கான வளர்பிறை சஷ்டி திதி என்றைக்கு வருது, நீங்கள் என்றைக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போடுறோம். ஸோ அப்படி ஒவ்வொரு மாதமுமே நம்ம வீடியோ போடுவோம். இது வரைக்குமே இந்த சஷ்டி விரதம்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லியும், அதே மாதிரி சஷ்டி விரத தேதி நம்ம சொல்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகி விரதம் இருந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருந்து பலனடைஞ்சவங்க இதை விட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்களும் முழு நம்பிக்கையோட முருகனை நம்பி இந்த வளர்பிறை சஷ்டி விரதத்தை ஆரம்பித்து இருந்தீங்க அப்படின்னா, நிச்சயமாக உங்கள் அகப்பையில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதாவது சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம பேச்சு வழக்கில் சொல்லக்கூடிய ஒரு பழமொழி. ஆனால் அது உண்மையாக எப்படி சொல்லணும் அப்படின்னா, சஷ்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு சஷ்டி விரதம் அப்படிங்கிறது கடுமையான குழந்தை பேருக்காகவே இருக்கக்கூடிய ஒரு விரதம். ஸோ இந்த சஷ்டியில் நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா, பெண்களான உங்களுடைய அகப்பையான கர்ப்பப்பையில் குழந்தை உண்டாகும் அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். ஸோ இந்த வளர்பிறை சஷ்டி விரதம் இந்த டிசம்பர் மாதம், அதாவது இந்த கார்த்திகை மாதத்துக்கு என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 3 நாள் தான் இருக்குது. டிசம்பர் 6ஆம் தேதி வர்ற டிசம்பர் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா இந்த வளர்பிறை சஷ்டி திதி வருது. திரும்பவும் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வர்ற வெள்ளிக்கிழமை டிசம்பர் 6ஆம் தேதி வளர்பிறை சஷ்டி திதி அப்படிங்கிறது வருது. இன்றைக்கி நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த முருகனோட அருள் உங்களுக்கு கிடச்சி குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். இந்த வளர்பிறை சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விரத முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் நிறைய முறைகள் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா ஃபுல் டே வெறும் தண்ணீர் மட்டுமே குடிச்சிக்கிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். அதுக்கப்புறமா மிளகு விரதம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அன்றைக்கி 3 வேளையுமே ஒரு மிளகு மட்டுமே சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பாங்க. இல்லைன்னா 3 வேளையுமே துளசி தீர்த்தத்தை மட்டுமே குடிச்சிட்டு துளசி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பழ விரதம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வேளையுமே ஒரே ஒரு பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பாங்க. இல்லைன்னா பால் விரதம், ஒரு கிளாஸ் பால் மட்டும், இல்லைன்னா பால் பழ விரதம், ஒரு பழம் 1 டம்ளர் பால் மட்டும் குடிச்சிட்டு 3 வேளையுமே அது மட்டும்தான் சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பாங்க. இன்னும் சில பேருக்கு இந்த மாதிரியெல்லாம் எனக்கு கஷ்டப்பட்டு விரதம் இருக்க எனக்கு உடல் ஒத்துழைக்காது, எனக்கு சூழ்நிலை ஒத்துழைக்காது, நான் ஒர்க்கிங்காக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பொழுது இருக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா காலையில் மட்டும் சாப்பிடாம மதியம் நீங்கள் விரதம் விட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இல்லை 3 வேளையுமே டிஃபன் ஐட்டம் மட்டும் சாப்பிட்டுக்கலாம், 3 வேளையுமே தயிர் சாதம் மட்டும் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரியும் நீங்கள் விரதம் இருக்கலாம். இந்த விரதத்தை எப்போ ஆரம்பிக்கணும், எப்போ முடிக்கணும், எப்படி முடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி வர வெள்ளிக்கிழமை
வெள்ளிக்கிழமை வந்து உங்களுக்கு சஷ்டி திதி வருது அப்படின்னா நீங்கள் வியாழன்கிழமையே வந்து உங்கள் வீடை வந்து நல்லா சுத்தப்படுத்தி நான்வெஜ் புழங்காமல் கணவன் மனைவி ஒன்று சேராமல் வீடு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சு ரெடியாக இருக்கணும். வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணிக்கு சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே குளித்து எல்லாமே ரெடியாகி பூஜை அறையை ரெடி பண்ணிவிட்டு ஷட்கோண கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 6 முனைகள் இருக்கக்கூடிய ஷட்கோண கோலம், அதில் சரவண பவ அப்படின்னு எழுதி நீங்கள் வந்து 6 நெய் தீபம் ஏற்றி வெத்தலை பாக்கு வச்சு பூக்களால் அலங்கரிச்சுட்டு நெய்வேத்தியம் எதுவாக வேணால் இருக்கலாம். அது ஒரே ஒரு வாழைப்பழம், ஒரு கிளாஸ் பால், இல்லை உங்களால் வீட்டில் ஏதாவது செய்ய முடியுது அப்படின்னா அந்த மாதிரி இப்படி எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் வெத்தலை பாக்கு கம்பல்சரி வைக்கணும். வச்சுட்டு காலையிலேயே நீங்கள் வந்து சாமி கும்பிட்டு பூஜை பண்ணி நெய்வேத்தியம் பண்ணி, முருகா உன்னை நம்பி இந்த விரதத்தை இருக்கேன், இன்றைக்கி நல்லபடியாக இந்த விரதத்தை வந்து நான் நிறைவு செய்யணும், எனக்கு வந்து குழந்தை பாக்கியத்தை கொடு முருகா அப்படின்னு சொல்லி வேண்டி நீங்கள் அந்த விரதத்தை காலையில் துவங்கிடணும். அன்றைக்கி ஃபுல் டே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முருகன் சிந்தனையோடவே இருக்கணும். தேவையில்லாத கடும் சொல் பேசுகிறது, மற்றவங்கள பற்றி பேசுகிறது, இல்லைனா வந்து சண்டை போடுறது, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபுல் டே வந்து தூங்கி தூங்கி எந்திரிக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து அன்றைக்கி ஃபுல்லாகவே கந்த சஷ்டி கவசம் படிச்சுக்கிட்டு முருகன் திருப்புகழ் கேட்டுக்கிட்டு முருகன் சிந்தனையோட முழு நம்பிக்கையோட அன்றைக்கி வந்து நீங்கள் இருந்துட்டு சாயந்தரம் 6 மணிக்கு திருப்பி இதே மாதிரியே விளக்கேற்றி நெய்வேத்தியம் ஏதாவது ஒரு பழம் மட்டும் வச்சு வெத்தலை பாக்கு நீங்கள் அதே வெத்தலை பாக்கு கூட வச்சுக்கலாம். ஏன்னா காலையில் வச்சதா இருந்தாலும் ஒன்றும் இல்லை புதுசாக வைக்கிறதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு நெய்வேத்தியம் பண்ணி நீங்கள் வந்து சாமி கும்பிட்டு 6 மணிக்கு நீங்கள் வந்து விரதத்தை விட்டுட்டு அதுக்கப்புறமா நைட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்படி தான் வந்து நீங்கள் விரதத்தை முடிக்கணும். ஈவினிங் வந்து முடிஞ்சால் பக்கத்தில் ஒரு முருகன் கோவில் இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் ஒரு நெய் தீபம் போட்டு முருகனை பார்த்து கும்பிட்டுட்டு வரலாம். பூ வாங்கி கொடுக்கலாம், அதே மாதிரி அர்ச்சனை பண்ணலாம், உங்களோட இஷ்டம்தான், எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் வந்து இந்த விரத காலம். இதுதான் வந்து விரதத்தை முடிக்க வேண்டியது. இல்லை ஒரு பொழுது முடிக்கிறீங்க அப்படின்னா காலையில் மட்டும் சாப்பிட்டுட்டு மத்தியானமே நல்ல விரத சாப்பாடு சமைச்சு நீங்கள் வந்து விரதத்தை விட்டுட்டு முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா சாயந்தரம் நீங்கள் எப்பயும் போல் கோயிலுக்கு போகிறது, விளக்கேற்றுறது, எப்படி என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வர்ற வளர்பிறை சஷ்டி விரதத்தை முழு நம்பிக்கையோடு இருங்க. நிச்சயமாக முருகனோட அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒவ்வொரு மாதமுமே நம்ம சேனலில் வந்து இந்த சஷ்டி சம்மந்தமாக இந்த சஷ்டி திதி என்றைக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரத முறை பற்றி வீடியோ போடுவோம். அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.